ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு கலிரிக்குறிச்சி சினிமா. இந்த வீடியோவில் நம்ம தளபதி விஜய்க்கு ஒரு மியூசிக் டைரக்டர் ரெண்டு படங்கள் இசையமைச்சதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம தளபதி விஜய்க்கு ஒரு மியூசிக் டைரக்டர் வந்து 2 படங்கள் பண்ணியிருக்கிறாங்க. அது என்னென்ன மியூசிக் டைரக்டர் என்னென்ன படங்கள் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறாங்க. ஃபஸ்ட்டு மியூசிக் டைரக்டர் பார்த்திங்கன்னா டி இமான்ங்க. டி இமான் 2 படங்கள் மியூசிக் பண்ணியிருக்காங்க. அது என்னென்ன படங்கள் அப்படிங்கிற கெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நான் சொல்கிறது கரெக்டானு செக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு படம் பார்த்திங்கன்னா 2002ஆம் ஆண்டு தளபதியினுடைய 28வது வயசில் தமிழன் படம் தாங்க. தமிழன் படம் மூலமாக ஃபஸ்ட்டு இசையமைச்சிருக்காங்க நம்ம டி இமான் நம்ம தளபதி விஜய்க்கு. இந்த படத்தில் வந்து நம்ம தளபதிக்கு ஜோடியாக பிரியங்கா சோப்ரா நடிச்சிருக்காப்புல. இந்த படத்தை மஜித் அப்படிங்கிற டைரக்டர் தான் டைரக்ட் பண்ணியிருக்காப்புல. இந்த படத்தில் சூர்யா அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம தளபதி விஜய் நடிச்சிருக்காப்புலங்க. இந்த படம் எப்படி இருக்குது, இந்த படத்தில் உள்ள பாட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். 2வது படத்தை பற்றி பார்த்துடலாம். 2வது படம் 2014ஆம் ஆண்டு தளபதியினுடைய 40வது வயசில் ஜில்லா படம் தாங்க. ஜில்லா படம் மூலமாக 2வது முறையாக இசையமைச்சிருக்காப்புல டைரக்டர் டி இமான். இந்த படத்தை வந்து ஆர்டி நேஷன் வந்து டைரக்ஷன் பண்ணியிருக்காப்புல. இந்த படத்தில் நம்ம தளபதிக்கு ஜோடியாக காஜல் அகர்வால் வந்து கதாநாயகியாக நடிச்சிருக்காப்புலங்க. இந்த படத்தில் சக்திவேல் ஐபிஎஸ் அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம தளபதி விஜய் நடிச்சிருக்காப்புல. இந்த படத்தில் உள்ள பாட்டெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கடுத்த மியூசிக் டைரக்டரை பார்த்துடலாம். அதுக்கடுத்த மியூசிக் டைரக்டர் ஹரிஷ் ஜெயராஜ் தாங்க. ஹரிஷ் ஜெயராஜ் 2 படங்கள் பண்ணியிருக்காங்க. அது என்னென்ன படங்கள் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நானே சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு படம் பார்த்தீங்கன்னா 2012ஆம் ஆண்டு தன்னுடைய 38வது வயசில் நம்ம தளபதியினுடைய 38வது வயசில் நண்பன் தாங்க. நண்பன் படம் மூலமாக ஃபஸ்ட்டு இசையமைச்சிருக்காப்புல டைரக்டர் ஹரிஷ் ஜெயராஜ். இந்த படத்தை வந்து டைரக்டர் சங்க தான் டைரக்ஷன் பண்ணியிருக்காப்புல. இந்த படத்தில் நம்ம தளபதிக்கு ஜோடியாக இலியானா வந்து கதாநாயகியாக நடிச்சிருக்காப்புலங்க. இந்த படத்தில் கொசாக்சி பசப்புகள் அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம தளபதி நடிச்சிருக்காப்புலங்க. 2வது படத்தை பற்றி பார்த்துலாம். 2வது படம் என்னன்னு நீங்கள் கெஸ் பண்ணிட்டீங்களா? ஓகே, நானே சொல்லிடுறேங்க. 2வது படம் 2012ஆம் ஆண்டு தளபதியினுடைய 38வது வயசில் துப்பாக்கி படம் தாங்க. துப்பாக்கி படம் மூலமாக 2வது முறையாக இசையமைச்சிருக்காப்புல ஹரிஷ் ஜெயராஜ். இந்த படத்தை ஏஆர் முருகதாஸ் தான் டைரக்ஷன் பண்ணியிருக்காப்புல. இந்த படத்தில் நம்ம தளபதிக்கு ஜோடியாக காஜல் அகர்வால் வந்து கதாநாயகியாக நடிச்சிருக்காப்புலங்க. இந்த படத்தில் கேப்டன் ஜெகதீஷ் அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம தளபதி நடிச்சிருக்காப்புல. இந்த 2 படங்களில் உள்ள எந்த பாட்டு பிடிச்சிருக்கு, எந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். 3வது மியூசிக் டைரக்டர் யாருன்னு பார்க்க ஆர்வமாக இருக்கா? ஆமாங்க, எனக்குமே ஆர்வமாக இருக்குது. அது என்ன மியூசிக் டைரக்டர் பார்த்தீங்கன்னா நம்ம ஜிவி பிரகாஷ் தாங்க. நம்ம ஜிவி வந்து 2 படங்கள் நம்ம தளபதி விஜய்க்கு மியூசிக் பண்ணியிருக்காப்புல. அது என்னென்ன படங்கள் அப்படிங்கிறத கெஸ் பண்ணிட்டீங்களா? ஓகே, கமெண்ட் செக்ஷனில் அப்படியே ஒரு கமெண்ட்டை தட்டி விட்டுருங்க. நானே சொல்லிடுறேங்க. 2013ஆம் ஆண்டு தளபதியினுடைய 39வது வயசில் தலைவா படம் தாங்க. தலைவா படத்துக்கு ஜிவி பிரகாஷ் தான் இசையமைச்சிருக்காப்புல. இந்த படத்தை ஏஎல் விஜய் வந்து டைரக்ஷன் பண்ணியிருக்காப்புல. நம்ம தளபதிக்கு ஜோடியாக அமலாபால் கதாநாயகியாக நடிச்சிருக்காப்புலங்க. இந்த படத்தில் உள்ள பாட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஜிவி பிரகாஷ் 2வது முறையாக நம்ம தளபதி விஜய்க்கு இசையமைச்ச படங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2016ஆம் ஆண்டு தளபதியினுடைய 42வது வயசில் தெரி படம் தாங்க. தெரி படம் மூலமாக 2வது முறையாக இசையமைச்சிருக்காப்புல ஜிவி பிரகாஷ் நம்ம தளபதி விஜய்க்கு. இந்த படத்தை அட்லி தான் டைரக்ஷன் பண்ணியிருக்காப்புல. இந்த படத்தில் வந்து சமந்தா கதாநாயகியாக நடிச்சிருக்காப்புலங்க. இந்த படத்தில் டிஜிபி விஜய் அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம தளபதி விஜய் நடிச்சிருக்காப்புலங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா 3 மியூசிக் டைரக்டருங்க 2 படங்கள் நம்ம தளபதி விஜய்க்கு மியூசிக் பண்ணியிருக்காங்க. அது என்னென்ன மியூசிக் டைரக்டர் பார்த்தீங்கன்னா டி இமான், ஹரிஷ் ஜெயராஜ், ஜிவி பிரகாஷ். எந்த மியூசிக் டைரக்டருடைய பாட்டு படம் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் சினிமா தரல தெரிஞ்சுக்கிட்ட கலிரிக்குறிச்சி சினிமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காம கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.